வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. பத்திரிகைகள் காட்டிய உண்மை. ஒரு போர் முன்னணியில் மட்டும் நடப்பது இல்லை. சில போர்கள் மக்களின் வீட்டுக்குள்ளேயே நடக்கின்றன. வியட்நாம் போர் அப்படிப்பட்ட முதல் டெலிவிஷன் போர். முன்பு போரின் உண்மை காகிதங்களில் மட்டுமே வந்து சேர்ந்தது. படங்கள் தாமதமாக வந்தன. அரசுகள் எதை காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தன. மக்கள் கேட்டது அரசு சொன்னதை மட்டுமே. ஆனால் வியட்நாம் போரில் அந்த விதி மாறியது. கேமரா முன் அணிக்குள் நுழைந்தது. பத்திரிகையாளர்கள் சிப்பாய்களுடன் நடந்தனர். ஹெலிகாப்டர்களில் பறந்தனர். துப்பாக்கி சத்தத்திற்குள் நின்றனர். அவர்கள் பார்த்ததை மறைக்கவில்லை. அதை உலகம் முழுவதும் காட்டினர். டெலிவிஷன் ஒரு சாதனம் அல்ல, அது ஒரு சாளரம். அந்த சாளரத்தில் அமெரிக்க மக்கள் போரின் உண்மையை முதல் முறையாக நேரில் பார்த்தனர். காட்சிகள் அமைதியானவை அல்ல. சிப்பாய்கள் காயமடைந்தனர். சிலர் திரும்பவில்லை. வியட்நாம் கிராமங்கள் நெருப்பில் எரிந்தன. குழந்தைகள் அழுதபடி ஓடினர். இந்த காட்சிகள் வெறும் செய்தி அல்ல, அவை மனதை கிழித்த உண்மைகள். ஒரு புகைப்படம் உலகத்தை அதிர வைத்தது. நேபாம் குண்டிலிருந்து தப்பித்த ஒரு சிறுமி நெருப்பில் கருகிய உடலுடன் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அந்த ஒரு புகைப்படம் ஒரு கேள்வியை எழுப்பியது. இதுதான் போரா? 1968 டெட் அவன்சில் அமெரிக்க அரசு நாம் வெற்றிக்கு பக்கத்தில் என்று கூறிய நேரம். ஆனால் டெலிவிஷன் வேறு உண்மையை காட்டியது. எதிரிகள் இன்னும் வலுவாக இருந்தனர். போர் இன்னும் முடிவடையவில்லை. இந்த முரண்பாடு மக்களின் நம்பிக்கையை உடைத்தது. பத்திரிகையாளர்கள் வீரர்களாக இல்லை, ஆனால் அவர்கள் ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தனர். அந்த ஆயுதம் உண்மை. ஒவ்வொரு இரவும் அமெரிக்க குடும்பங்கள் தங்களது உணவு மேசையில் உட்கார்ந்தபோது போரின் காட்சிகளை பார்த்தனர். அந்த காட்சிகள் ஒரு உணர்வை அவர்களுக்குள் உருவாக்கியது. சந்தேகம், பயம், கோபம். மக்கள் கேட்கத் தொடங்கினர், ஏன் இந்த போர்? யாருக்காக இந்த உயிரிழப்புகள்? இந்த கேள்விகள் சாலைகளில் போராட்டமாக மாறியது. மாணவர்கள், பெற்றோர்கள், முன்னாள் சிப்பாய்கள் அனைவரும் ஒரே குரலில், போரை நிறுத்துங்கள். அமெரிக்க அரசு ஒரு புதிய போரை கண்டது. அது வியட்நாமில் இல்லை, அது தன் நாட்டிற்குள்ளாக, மக்களின் மனங்களில். மீடியா போரை காட்டவில்லை, அது போரின் திசையை மாற்றியது. அது ஒரு நாட்டின் முடிவையே பாதித்தது. நிறைவாக ஒரு உண்மை நமக்கு கிடைத்தது. துப்பாக்கி ஒரு போரை தொடங்கலாம், ஆனால் உண்மைதான் அதை முடிக்கின்றது. வியட்நாம் போர் முன்னணியில் மட்டும் தோற்கவில்லை, அது திரையில் தோற்றது, மக்களின் மனங்களிலும் தோற்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர்